DRCSL Telecommunications Regulatory Commission of Sri Lanka, அதாவது இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு மூலமா இலங்கை மக்களுக்கு கடந்த ஜனவரி 6ஆம் திகதி ஒரு நியூஸ் வெளியிடப்படுது. இனி இலங்கையில் நாம யூஸ் பண்ற அனைத்து மொபைல் போன்களும் டிஆர்சிஎஸ்எல்ஐ டெலிகம்யூனிகேஷன்ஸ் ரெகுலேட்டரி கமிஷன் திணைக்களத்தினால் பதிவு செய்யப்பட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க வேண்டும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணப்படாத மொபைல் போன்கள் இனிமேல் இயங்காதேன்னு அறிவிக்கிறார்கள். அதாவது இந்த வீடியோவா பார்க்குறவங்க எல்லார்கிட்டயும் ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கும். அதை நீங்க ஏதாவது மொபைல் ஷாப் மூலமா அல்லது தெரிஞ்சவங்க மூலமா வாங்கி இருப்பீங்க. அப்படி நாம வாங்குற ஒவ்வொரு மொபைல் போன்களுக்கும் IMEI அன்றாடு மொபைல் யூனிட்டி நம்பர் நம்ம எல்லா மொபைல் போன்லையுமே இருக்கும். நாம ஒரு புது போன் வாங்கினதும் ஏதாவது ஒரு நெட்வொர்க், அதாவது இலங்கையில ஆக்டிவ்ல இருக்க டிலாக், ஹச், ஏர்டெல், மோபிடெல் இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் தார சிம் நம்ம அந்த போனுக்கு போடுவோம் இல்லையா? அப்படி நம்ம சிம் போட்டு அதை எனேபிள் பண்ணும்போதே அந்த IMEI நம்பர் ஆக்டிவேட் ஆகிரும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணப்படாத மொபைல் போன்கள் மூலமா நிறைய மோசடிகள், தேவையில்லாத செயற்பாடுகள் நடக்கிறத தடுக்கும் முகமாகவே தான் இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்படும்னு இந்த டிஆர்சிஎஸ்எல் திணைக்களம் கடந்த 6ஆம் திகதி அறிவிக்கிறாங்க. இனி இலங்கையில மொபைல் போன் வாங்கணும்னா டிஆர்சிஎஸ்எல்க்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒன்னுக்கு கீழே தான் உங்களால போன் வாங்க முடியும். இது இனிமேல் தான் நடைமுறைக்கு வரப்போகுது. இதுக்கு முன்னுக்கு இருக்கிற போன், அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ற போன்களையும் இந்த டிஆர்சிஎஸ்எல் கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி நம்மளோட போன் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறான்னு பாக்குறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியற இந்த கோடியா கீழே தெரியற நம்பருக்கு SMS மூலமா அனுப்பும்போது சர்வீஸ் IMEIன்னு வரும். இப்படி வராம இருந்துச்சுன்னா நீங்க யூஸ் பண்ற சிம் கார்டு, எந்த நெட்வொர்க், டயலாக், மொபிடல், ஹேட்ஷெடல் இந்த மாதிரி எந்த சிம் கார்டு யூஸ் பண்றீங்களோ அவங்களோட பேசி நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஜனவரி 26ஆம் திகதி வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க டிஆர்சிஎஸ்ல திணைக்களத்துல ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும்னு சொல்லப்படுகிறது.